வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உள்ள பன்னம்பாறை பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மகன் சுடலை. இவர் 200க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளை வளர்த்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் சாத்தான்குளம் பகுதியானது தற்போது வறண்ட நிலைமையில் காணப்படுவதால் அப்பகுதியில் இந்த ஆறுகள் மற்றும் இந்த குளங்களில் நீர்நிலைகள் அனைத்தும் வற்றி போனதால் அவர் ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள தேமாங்குளம் வயல்வெளி பகுதியில் பட்டி வைத்து வளர்த்து அவர் அங்கு தங்கி அந்த ஆடுகளை மேய்த்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் முகத்தில் வெட்டுக்காயங்களுடன் கூடிய நிலையில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆழ்வார் திருநகரி போலீசார் வழக்கு பதிந்து தற்போது ஒருவரை சிறிது நேரத்திற்கு முன்பு கைது செய்துள்ளனர். மேலும் இந்த நிலையில் அந்த கொலை குற்றவாளியான உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாத்தான்குளத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்லும், அதாவது நாகர்கோவில் திருச்செந்தூர் பிரதான தேசிய சாலையில் கொலை குற்றவாளியை கைது செய்ய வேண்டிய வலியுறுத்தி அந்த பகுதியை சேர்ந்த உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ள சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டம் குறித்ததான சம்பவத்தால் அங்கு சாத்தான்குளம் டிஎஸ்பி சுபகுமார் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிந்து அந்த போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து அந்த பகுதி மக்கள் உயிரிழந்த சுடலையின் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உண்மையான கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் வசிக்கும் ஆட்டு வியாபாரி சுடலை என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்பா மாதிரி நினைக்கிறேன். உங்க ஊர் ஒத்துல கொடுக்கல, உங்க ஊர் ஒத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நேற்று என்ன கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க ஊர் ஒத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போலீஸ் எவ்வளவு பாக்குறேன், நீ பாருங்க. நான் சொல்றேன் சீல் செய்ய மாட்டேன். அப்படி உட்காந்துப்போ தேவையில்லாம வந்து நல்லா புரிஞ்சுங்க. உங்க பிரச்சனைக்கு நான் சொல்றேன், இது திருவல்ல. அவர்